ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரத்தில் 7 நாள் நம்ம டீ கடை உண்டுங்க. கடை ஒரு நாள் கூட க்ளோஸே கிடையாது. சண்டே கூட நம்ம கடை ஓப்பன்லே தான் இருக்கும். அதில் இன்னொரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சண்டே மட்டும் ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் நம்ம கடை. ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் கடையை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த வாரம் சண்டே வந்து நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று வந்துருச்சு. ஸோ நம்ம கடையை கிராஸ் பண்ணி தான் அந்த கோவிலுக்கு போகணும். காலையிலே அப்பா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, நம்ம பிந்து பாப்பா எல்லோரும் கடைக்கு வந்துட்டு அங்கே டீ குடிச்சிட்டு அவங்க முன்னாடி போயிட்டாங்க. நம்ம கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்மளும் கிளம்பி பின்னாடியே போக ஆரம்பிச்சாச்சு. அங்கே ஆல்ரெடி கோவிலேருந்து கால் வந்துருச்சு, எல்லாம் இப்போ தான் போயிட்டுருக்கு, நீங்கள் பயப்படாமல் மெதுவாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேயே கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்போயும் நம்ம மெதுவாக லேட்டாக தான் போனோம். அங்கே இன்னும் சாப்பாடு எதுவுமே ரெடி ஆகலை. இருக்கிற வெயிலுக்கு நம்மளால் கோவிலுக்குள்ளே நிற்கவே முடியலை. அப்படியே கோவிலுக்கு பேக்கில் ஒரு நல்ல தென்னந்தோப்பு, காடு இந்த மாதிரி இருந்தது. எல்லோரும் பேக்கில் போயிட்டு உட்காந்து அப்படியே நல்லா காற்றாட உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். குழந்தைங்களாம் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தென்னந்தோப்பு, அந்த பருத்தி காடுக்கு நல்லா ஜாலியாக இருந்தது. நம்ம ஹர்ஷுக்கு தாத்தாவை பார்த்தா ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப குஷி ஆயிடுவார். அவர் கூடயே விளையாடிக்கிட்டு இருந்தாப்புல நம்ம ஹர்ஷு. அப்புறம் அப்படியே அந்த தென்னந்தோப்பில் ஒரு ஓலையாக பிச்சு அண்ணன் ஒரு சைடு ராக்கெட் விடுறான், அப்பா ஒரு சைடு சாட்டை செய்கிறாரு. நம்ம பிந்து பாப்பாவுக்கு கையில் வாட்ச் கட்டி விட்டாங்க. நம்ம அந்த ஓலையில் ஜடை பின்னி தலையில் மாட்டி விளையாடிக்கிட்டு இருந்தோம். சின்ன வயசில் இந்த மாதிரி அந்த தென்னை ஓலையை வச்சு ஜடை பின்னிட்டு தலையில் கேர் பின்னை வச்சு குத்திட்டு எனக்கு நீளமாக இருக்குது, உனக்கு நீளமாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்லிலாம் விளாண்டுருக்கோம். அப்படியே அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தது சின்ன வயசுக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. அந்த அப்படியே ஜாலியாக இருந்தது. இப்படியே அந்த தோப்புக்குள்ளே உட்காந்து நல்லா ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு சவுண்டு, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வாங்க. எவ்வாறு ஒரு வழியாக சாப்பாடை கண்ணில் பார்த்தாச்சுன்ற மாதிரி தான் இருந்தது. மொட்டை அடித்து காது குத்துற ஃபங்க்ஷன் தாங்க. ஈவினிங் 4 மணி ஆயிடுச்சு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. கிடாய் வெட்டி தான் மொட்டை அடிச்சிருந்தாங்க. ஸோ மட்டன் குழம்பு, சிக்கன், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் சிக்கன் தான் சாப்பிட்டோம். அப்புறம் இன்னைக்கு நம்ம கடைக்கு ஒரு புது வரவு. ரொம்ப நாளாக வடைக்கு மாவாடிக்கிட்டு இருந்த கிரைண்டர் வந்து அடுத்தடுத்து கம்பைன் வந்துகிட்டே இருந்தது. மோட்ரு மாற்றினோம், காயில் மாற்றினோம், பெல்ட்டு மாற்றினோம், மறுபடியும் ஒரு ஃபால்ட் வந்தது. சரி, இதை ஒரு வழியாக ஓரங்கட்டிட்டு புதுசாக ஒரு கிரைண்டர் கிடைக்கும்.